இந்த மாதிரி நம்ம யாரெல்லாம் எதெல்லாம் மறந்துட்டு போறோம், இதுக்கு நம்ம எல்லாம் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்றோமா? இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது எதையாவது மறந்து வச்சுட்டு போயிருக்கோமா? இப்ப ரீசெண்டா போன் சார்ஜ்ல போட்டுட்டு கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டேன் நான். அதனால அந்த ஷாப்ல இருந்தவங்க நான் தான் போட்டேங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பைக்ல கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஓகே, புவனேஸ்வரி சொல்லலாம். அடுத்த அறிவழகன் நீங்க சொல்லலாம். அவங்க சொன்ன சார்ஜர் போட்டு நம்ம அந்த சுவிட்ச் போர்டவே மேக்சிமம் மறந்துடுவோம். அப்புறம் எனக்கு இந்த கர்ச்சீஃப் யூஸ் பண்ற பழக்கமே வந்து இல்ல. அதாவது வச்சிருப்போம், மறந்து எங்கேயாவது வச்சுட்டு வந்துரும். இந்த கையில ஒரு பொருளை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதை ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அதை எடுத்துட்டே வரமாட்டேன். இப்ப எடுத்துட்டு வரேன் அப்படின்னா மொபைலை தவிர வேற எதை வச்சுட்டு வந்தாலுமே மறந்துட்டு வந்துருவேன். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது. ஓகே, அறிவழகன் நீங்க ஷேர் பண்ணலாம். நான் வந்து 2 ஃபோன் வச்சிருப்பேன். ஒரு ஃபோனை மறந்துட்டு போயிடுவேன். மறுபடியும் வந்து எடுத்துருப்பேன். அந்த மாதிரி விஷயம் இருக்கு. ஓகே, சத்யமூர்த்தி நீங்க ஷேர் பண்ணலாம். அடுத்து செல்வன் அவங்க. பைக் எடுக்க போகும்போது பைக்கை உள்ள வச்சுட்டு போய் பைக் எடுக்க போவேன். அப்புறம் போய் திரும்ப வந்து எடுப்பேன். அப்புறம் பர்ஸ்ல டிக்கெட் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டா அது எந்த இடத்துல வைக்கணும்னே தெரியாது. அது பல நேரம் தேடுவேன். அந்த மாதிரி மறந்து வைக்கிறது நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் சரி பண்ண முடியல. ஓகே, செல்வன் நீங்க ஷேர் பண்ணலாம். அடுத்து சதீஷ்குமார். வணக்கம் மேடம். மேடம் பைக் சாவி தான் மேடம். பைக் சாவி தான் நம்ம வந்து அப்படியே கையில எடுத்துட்டு போவோம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசுவோம். பக்கத்துலேயே வச்சுட்டு மறந்துட்டு நம்ம வந்து வண்டிக்கிட்ட வர்றது அதிகமாக நடக்கும் நமக்கு மேக்சிமம். ஆனால் ஃபோன் சார்ஜும் அதே மாதிரி தான். ஃபோன் சார்ஜும் போடுவோம், ஆனால் சுவிட்ச் போட மறந்துடுவோம். அது ஒரு விஷயங்கள். இன்னொன்று அயன் பண்ணுறதும் ஒன்று தான் மேடம். அயன் பண்ணுறதுக்கு நம்ம ஆன் பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா ஆஃப் பண்ணுறோமா ஆஃப் பண்ணலையானு தெரியாமல் போடுறது. அது இந்த 3 விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பண்ணிட்டு. ஓகே, சதீஷ்குமார் அடுத்த மனிஷ். மேம் நான் சார்ஜ் போடும்போது நம்ம நைட் சார்ஜ் போடுவோம், சுவிட்ச் போட மறந்துடுவோங்க மேம். அதை விட பெருசு என்னன்னா நான் வண்டி ஒர்க் பண்ணுறதுக்கு போயிட்டு கார்டு கொடுக்குறக்கு மார்க்கெட்டில் நிறுத்திட்டு வண்டியே மறந்துட்டு சென்டருக்கு போயிடுவோங்க மேம். ஈவினிங் தான் வண்டி எங்கே இருந்துச்சுன்னு அப்புறம் பார்த்து நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இன்னொன்று வண்டியில் யாரை கூட்டிகிட்டு போனங்கிறதே மறந்துடுவோங்க மேம். என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். தேங்க்யூ மேம். சத்யமூர்த்தி பேசலாம். நான் ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு பஸ்ல ஒரு 3 வருஷம் முன்னாடி செல்லு வந்து திருட்டு போயிடுச்சு. அடிச்சுட்டாங்க, பிட் பாக்கெட் அடிச்சுட்டாங்க கூட்டத்துல. எனக்கு அப்ப இருந்து வந்து திரும்ப செல்ல பார்க்கணும்னாவே இல்லைனாவே ஒரு அதிர்ச்சியா ஃபீலிங். அது வேணா எனக்கு மைண்ட்ல வந்து செல்லு தொலைஞ்சிச்சா அந்த மாதிரி வந்து ஃபீலிங் வந்து இருந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு அது மேல ஒரு ஞாபகம் வரும். தீப்தி சொல்லலாம். சார் எங்கேயாவது வச்சிருவோம், ஸோ அதை தேடிட்டு இருக்கிறது இந்த மாதிரி நடக்கும். ஓகே, மோனிஷா சொல்லலாம். நிறைய தடவை போன் சார்ஜ் போட்டு சுவிட்ச் போடாம விட்டுருவான். ஆனா இவரு நிறைய மறப்பாரு. சாவியும் மறந்துடுவாரு, கண்ணாடியும் மறந்துடுவாரு. எங்கேயாவது வெளியில போனா போய் 1 to 1 பேச போனா அங்க பர்சியை வச்சுட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் இவர்கிட்ட. பார்த்து ஒவ்வொன்றும் ஸ்கூல் பையன் மாதிரி எடுத்து எடுத்து கொடுக்கல எல்லாத்தையும். இப்பதான் ஒரு விஷயம், இப்பதான் வீடியோ எடுத்தேன் ரீல்ஸ். இந்த இடத்துல வந்து யாரோ வந்து இந்த வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த வழியா நாங்க மேல போற இடம், இங்க போற இடம், இந்த வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு 3 பசங்க என்ன பண்ணிருக்காங்க, 3 மொபைலும் ஒரு பையில போட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு வண்டி எடுத்திருக்கானுவன். வண்டி எடுத்துட்டு மொபைலை கீழே பைய வச்சுட்டு வண்டி எடுத்து போயிட்டானு. 3 மொபைலுங்க அப்படி இருக்கு. எனக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் வந்து நிக்க, இன்னொருத்தன் அப்படியே அந்த பைய எடுக்கான், என்னைய பார்க்க, அங்க பார்க்க, சுத்தி பார்க்க, என்னடா நம்மளே பார்த்துட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் வண்டி எடுத்து போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய ஆள் சொல்லலாம், இங்க இருந்த மொபைலை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா. தூக்கிட்டு போயிட்டான் டே, அது சொன்னானே வேற மொபைல் போனா தேடி வருவான் அவன்கிட்ட. அந்த ஆளு போனதுக்கு அப்புறம் சொல்றாரு, எம்எம்ஜி ரூல்ஸ் பிரகாரம் எந்த இடத்துல இருந்து நம்ம எந்திரிச்சாலும் சரி, நவுண்டாலும் சரி, அந்த இடத்துல நம்ம சுத்தி பார்த்துட்டு வரணும். இப்ப இந்த மொபைல் அங்க வச்சுட்டு போனானோல, இங்க போகும்போது இப்படி ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு, சாப்பிடுற இடம், தூங்குற இடம், எந்திரிச்ச இடம், எவ்வளவு அவசரமா நம்ம கிளம்பினாலும் சரி, இது எம்எம்ஜில எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு தடவை நின்று பார்த்துட்டு தான் போகணும். லாஸ்ட் டைம் எங்கேயோ ஒரு இடத்துல லோனால போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல எல்லாம் சாப்பிட்டது எல்லாம் அப்படி இப்படி கிடந்துச்சு. அதை எடுத்துருங்க தைலியில அப்படின்னு. எடுக்கவா வேண்டாமா, சரி இப்படி யோசிச்சு எடுக்க போகும்போது பார்த்தா உள்ள மைக்கு கிடக்கு. எங்குள்ள மைக் 30,000 மைக்கு போட்டு வந்திருக்கோம். அதை எல்லாம் திரும்ப ஒரு தடவை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம இது விட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. எப்பவுமே இது ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. வந்த இடத்துல எல்லாம் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். கண்டிப்பா நான் கிளம்புனா பார்த்துட்டு தான் போவேன். இதை வழக்கம் வச்சுக்கோங்க. நிறைய மொபைல் மிஸ் ஆகிறது, விட்டுட்டு வர்றது நடக்காம இருக்கும். அதே நேரத்தில் நம்ம எங்கேயாவது சார்ஜிங் போடுவோம், வேற ஒரு வீட்டில் போயிட்டு சார்ஜிங் போடுவோம். சார்ஜிங் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு போன் வரும், போன் எடுப்போம்ல. அப்போ வெறும் போன் எடுக்கிறீங்க, போனு சார்ஜர் 2 சேர்ந்து எடுங்க. நான் ஒரு தடவை மதுரையில மஹால் பக்கத்துல போன் எடுத்து பேசிட்டு போனை சார்ஜிங் போட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரா ஸ்டேஷன் வந்துட்டேன். அப்புறம் தான் ஐயோ வெறும் மொபைல் எடுத்து வந்துட்டேன், சார்ஜ் எடுக்கல. திரும்ப அவ்வளவு தூரம் போயிட்டு சார்ஜர் எடுத்து வந்தேன்.
சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். அது மாதிரி வெளியே கிளம்பும்போது சாவி எந்த பையில இருக்கும், மொபைல் எந்த பையில இருக்கும், ருமால் ஹேண்ட் கர்ச்சிப் எந்த பையில இருக்கும், இப்படி முதல்ல செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா என்ன வேணுமோ டக்குன்னு ஹேர் கர்ச்சிப்பா இந்த பையில இருக்கும், மொபைலா இந்த பையில இருக்கும், பர்ஸா இப்போ இருக்கும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல இருக்கலாம். இது நம்ம வாழ்க்கையில பெரிய குழப்பங்களை வந்து தட்டிப்படுத்தும். தேங்க்யூ. இன்னொன்னு, அப்புறம் நம்ம வீட்டுல கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா ஆஃப் பண்ணலையா, அது வந்து வெளியில போயிட்டு பின்னாடி நமக்கு அதை பத்தி யோசிப்போம். வீட்டுல இருக்கும்போது கூட தெரியாது, ஐயோ என்னாச்சுன்ற மாதிரி. இல்ல வெளியில கிளம்பும் போது வண்டி சாவி எங்க வச்சோன்னு தெரியாது. இந்த சார்ஜர் இதே மாதிரி நம்ம சுவிட்ச் போடாம இது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா கார் ஓட்டும் போது ஏறி உட்காந்துட்டு ஹேண்ட் பிரேக்கை ஒரு நேரம் எடுத்து விட இல்லாம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வண்டியை. இது நிறைய தடவை நடந்திருக்கு. அப்புறமா ஒரு ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுவோம். இந்த மாதிரி மறதி இருக்கு. தேங்க்யூ. கோச், நான் எப்பயுமே வந்து வெக்கேஷன் போகும்போதும் வெக்கேஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகும்போதும் ஒரு செக்லிஸ்ட் ஒரு ரெடி பண்ணி வச்சிருவேன். அந்த செக்லிஸ்ட்ல மெயினா என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அதை பூரா செக்லிஸ்ட்ல போட்டு கம்பல்சரியா வந்து என்னோட பாஸ்போர்ட், டிக்கெட்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்ப போனாலுமே எத்தனை தடவை போனாலும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றும் எடுத்து பேக்ல வைக்கும்போது டிக் அடிச்சுட்டு வந்துடுறேன். இதை எனக்கு எப்படி இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அப்படின்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசானவர் மார்க்கெட்ல இதுல கார்ல இருந்து இறங்குறாரு. இறங்கும்போது பார்த்தா ஒவ்வொரு கடைக்கு போகும்போது ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணிட்டே போனார். நானா போய் பார்த்தேன். பார்க்கும்போது அவர் வந்து அந்தந்த கடையில என்னென்ன வாங்குறோமோ அதை அப்படியே டிக் அடிச்சே வந்துட்டு இருந்தேன். அதை பார்த்து எனக்கு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ கோச். ஒவ்வொரு கம்பெனிலையும் விஷன் மிஷன் ரொம்ப முக்கியம். நம்ம எதுக்காக என்ன இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில் வந்துட்டு ஒரு கார்டு மாதிரி பண்ணி எல்லா எம்ப்ளாயிஸும் அவங்க பேக்கெட்டில் இருக்கணும். எப்போ கேட்டாலும் அதை எடுத்து காட்டணும். நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட பர்பஸ் என்ன, எங்களோட மிஷன் என்ன, எங்களோட வேல்யூ என்ன, நாங்கள் என்னெல்லாம் செய்வோம், என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு வச்சுட்டு எழுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்குன்னு ஒரு விஷன் மிஷன் வேல்யூ அது இருக்கா, ஒரு 5-6 பாயிண்ட் அந்த மாதிரி சொல்லாமா. விஷன் மிஷன்னா என்ன? விஷன் மிஷன்னா டீட்டெயில் தெரியாது. நீங்க டீட்டெயிலா சொன்னாதான் தெரியும். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில பார்த்தேன், செக்லிஸ்ட் இருக்கும். அவங்க வந்து ஒரு டைரி கொடுப்பாங்க, பாக்கெட் நோட் மாதிரி. அதில் வந்து எழுதணும் என்னென்ன ஒர்க் நீங்க பண்ண போறோம்னு எழுதணும். அது டிக்கெட்ஸ்டே வரணும். டிக்கெட்ஸ் பார்த்துட்டு டிக்கெட்ஸ் ஈவினிங் வந்து முடியாத ஒர்க்கை மறுநாள் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு டிக் பண்ணணும். நான் அந்த கம்பெனியில் வந்து சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் அது பண்றேன். எப்படின்னா அந்த ப்ரோக்ராம் என்ன இருக்கு, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது நான் ஸ்டார்டிங்ல பண்ணும்போது ஓனர் ஒரு லேடி, ஒரு மேடம் அதுதான் சொன்னாங்க, நீங்க போர்ட்ல சும்மா அப்படியே எழுதிட்டு போனா அது பெரிய இதா அப்படின்னாங்க. அது சொன்னாங்க, நான் அமைதியா இருந்தேன். லாஸ்டா பார்க்கும்போது அதான் ஒர்க் ஆகுது. இப்ப நான் இல்லைனாலும் அந்த பார்த்துட்டு அவன் வந்து உள்ள இருக்க யாருமே கேட்க வேண்டியது ஆப்ரேட்டர் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன இது ஓடணும் அப்படின்னா போர்ட்லயே இருக்கும். அவனுடைய ப்ரோக்ராம் சீட் இருக்கும். போர்டில் இருக்கும்போது போர்டை பார்த்து ஓட்டிக்கிடுவாங்க. அதே மாதிரி அந்தந்த இடத்துல கரெக்டா ப்ராசஸ் இருக்கும். இது நான் எந்த கம்பெனி போனாலும் அந்த ப்ராசஸ் வந்து நான் அந்த மாடல் வந்து கொடுத்துருக்கேன். அதனால அந்த மாடல் வந்து இருக்கும்போது எந்த ஒர்க்கருக்கும் வந்து எந்த ஒரு அவங்க யாரையும் கேட்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் நடக்கும். அந்த விஷயம் பண்ணி. தேங்க்யூ. புவனேஸ்வரி சார் பண்ணலாம். கம்பெனியோட விஷன் அப்படிங்கும்போது அதுக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2020க்குள்ள அவங்க இதுல எவ்வளவு டர்ன் ஓவர் கொண்டு வரணும் அப்படிங்கறத வச்சிருந்தாங்க. இப்போ வந்து 2025க்குள்ள அவங்களோட நெட்வொர்க் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும், எவ்வளவு லேக்ஸ் கணக்கு இன்கம் ஏர்னத்தை வந்து அதிகம் கொண்டு வரணும் அப்படிங்கறத அவங்களுடைய விஷனா இப்ப வச்சிருக்காங்க. அவங்களோட மிஷன் வந்து ஹெல்த் வைஸ் டோட்டலா வந்து அதிகப்படுத்தணும். இப்ப இருக்கிற இந்த நேச்சுரலா எந்த அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு அந்த நோய் இல்லாம எவ்வளவு பேர் வந்து வாழ முடியும் அப்படிங்கிறத அவங்களால எந்த அளவுக்கு ஏற்படுத்த முடியும், அதை எப்படி சொசைட்டி கொடுக்கணுங்கிறத தான் கம்பெனில வந்து அவங்க ஒரு மிஷனாவே வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா ஏர்னர்ஸை கொண்டு வரணுங்கிறத விஷனா பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளுமே அதே மாதிரிதான். நம்ம இப்ப ஆக்டிவ்ல என்ன எடுத்துட்டு போறோம், நம்ம இதுல இன்கம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எதை நோக்கி பண்ணிட்டு இருக்கிறோம், அது எதை கிடைச்சா நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கும். இப்போ இவ்வளவு பேரை நம்ம பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அதை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்ம எதை நோக்கி போறோங்கிறத நம்ம மிஷனா வச்சுக்கிட்டு ஷார்ட் டேர்ம் கோல், ஆக்ஷன் பிளான் எல்லாமே நம்ம விஷனா வச்சுட்டு ஒவ்வொரு ப்ராசஸும் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ சார். சூப்பர். முருகேசன் சார் பண்ணலாம். எஸ் கோச், நான் வந்து இப்போ ஹூண்டாய் கம்பெனியில் ஒர்க் பண்றேன். அவங்க டெய்லி எங்களுக்கு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. அதுல என்ன அப்படின்னா, நேற்று என்ன வேலையை முடிச்சேன், இன்னைக்கு என்ன வேலை பண்ண போறோம், நாளைக்கு என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி சீட் கொடுத்துருவாங்க. அதுல பர்சன்டேஜ் வைஸ் நம்ம நோட் பண்ணிட்டே வரணும். இதை கிட்டத்தட்ட 15 வருஷம் பண்றதுனால நான் வந்து என்னோட ஃபீல்ட்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பண்ணவே முடியல. அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கோச். தேங்க்யூ கோச். சூப்பர்.
சத்யமூர்த்தி சார் பண்ணலாம். அது விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 100 கோடி பேருக்கு வந்து பிஎம் சூரியகர் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதனால வந்து எல்லாருமே வந்து சோலார் போகலாம் அந்த மாதிரி ஒரு மிஷன் வச்சிருக்காங்க. ஆனால் நான் இப்போ ஒர்க் பண்ற கம்பெனியில முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி எல்லாமே அவங்க எந்த ஒரு விஷயமும் இல்லை, கம்பெனிக்கு எந்த ஒரு மிஷனும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல போட்டிருக்காங்க, ஏன் நம்ம வந்து நம்ம கம்பெனியெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாம இருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஒரு கம்பெனிலே இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்கீம், ஒரு இதே இல்லை, பிளானிங்கே இல்லை. ஓகே, புதுசா வந்தவங்களும் சார் பண்ணலாம். ஓகே சார், இல்லைன்னா நெக்ஸ்ட் லெசன் போகலாம். எஸ், விஷன் மிஷனுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. அதை பத்தி யாராவது சொல்ல முடியுமா? டவுட் இருக்குன்னா சொல்லலாம். விஷன்னா என்ன, மிஷன்னா என்ன? மேம், என்னோட நாலேஜ் வர விஷன்னா கோல், அவங்க கம்பெனியோட அல்டிமேட் கோல் எதுக்காக வந்து அவங்க பண்றாங்க வந்து விஷன்றது அதுக்கு ரிலேட்டடா அவங்க என்னென்ன ஸ்டெப் வேப்பாடு பண்ண போறாங்க அப்படின்ற அதை ஃபோக்கஸ் பண்ற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எஸ், என்னோட ரொம்ப கரெக்ட். விஷன் அப்படின்னா நம்ம என்ன கோல் என்ன அச்சீவ் பண்ணணும் அதுக்குள்ளது. மிஷன் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கோமா அதுக்குள்ளது. ஓகே, லெசன் போகலாம். அந்த தொலைநோக்கு பார்வை, எங்கே போகிறோம் என்ன பண்ணுதோம் அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் எம்ப்ளாயீஸு, லீடர்ஸு எல்லாருமே. ஈவன் நம்ம நெட்வொர்க்கரு டீம் எல்லாருமே. என்ன ஆகும் அப்படின்னா இந்த எங்கே ஃபோக்கஸ் எதில் மேலே பண்ணணும் எங்கே பண்ணணும் தெரியாமல் சின்னதை ஃபோக்கஸ் பண்ண கட்டாங்க. ஒரு ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகும்போது அது ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணும்போது டெக்னிக்கலாக பார்க்கும்போது ட்ரெயின்ஸ் இது ஃப்ளைட் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இன்ஜின் கண்டிஷன், பெட்ரோல் அது இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது ஏன் கீழே வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 100கணக்கான பேர் அதில் செத்து போயிட்டாங்க. என்னென்னு பார்க்கும்போது ஃப்ளைட்டு வந்து அவர் ஓட்டும் போது அதில் க்ரீன் லைட்டு ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்குமா, அது லேண்டிங் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அந்த லைட் சைடை காட்டுமா. அந்த க்ரீன் லைட்டு எரியலை, ஒரு பல்ப் எரியலை. அந்த பல்ப் எரியலைன்னா ஏன் எரியலை, என்னாச்சு, எதுவும் பிரச்சனை, ஏன் சிக்னல் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையில் அவர் யோசித்து முடிக்க காட்டில் ஃப்ளைட் வந்து தரைக்கு வந்துட்டு பிளாஸ்ட் ஆகி கிராஷ் ஆகி 100கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு எவ்வளோ ஒரு 50 ரூபா 100 ஒரு லைட்டு, ஒரு பல்பு, அந்த பல்பை அணைஞ்சதுனால அவர் அந்த இடத்துல அவருக்கு ஒன்றும் தெரியல. பல்ப் அணைஞ்சு போச்சு, ஓகே. பட் மேக்ஸிமம் நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணணும், இதில் பண்ணணும், எப்படி லேண்டிங் பண்ணணும், அழகாக லேண்ட் ஆகிருக்கலாம், அழகாக இறக்கிருக்கலாம், எல்லாரும் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கேப்டன் ஆஃப் தி அவர் கேப்டன், அந்த கேப்டன் பண்ண தப்புனால அவுட்டு. அந்த மாதிரி நம்ம லீடர்ஸ் அவங்க எல்லாரும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதில் எங்கேயாவது ஒரு சின்ன விஷயம் கூட அவுட் ஆகாமல் பார்த்துக்கணும். அந்த சின்னதில் ஃபோக்கஸ் பண்ணி பெரிய பெரிய விஷயத்த வந்து சாதிக்கிறத சொல்லி முடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம டீம், நம்ம லீடர்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி டாப் ப்ரியாரிட்டியில் இப்படி இருக்காங்களா, இந்த மாதிரி நம்ம டீம்ல டாப் ப்ரியாரிட்டியில உள்ளவங்க பெரிய விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம சின்ன விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றவங்கள நம்ம பார்த்துருக்கோமா? இதுக்கு நம்ம டீம் கிட்ட சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்கா? இதை பத்தி ஷேர் பண்ணலாமா? புவனேஸ்வரி சொல்லலாம். சிஸ்டம் நாம வந்து உருவாக்கினாலும் அந்த ப்ராசஸ் கரெக்டா நடக்கவே மாட்டேங்குது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்குது. டீம்ல நம்ம வந்து ஒரு சிஸ்டம் உருவாக்கினாலும் அந்த ப்ராசஸ் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி வரமாட்டேங்குது. அப்ப வந்து அது கரெக்டான சிஸ்டம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. ஓகே, அறிவுலகன் ஷேர் பண்ணலாம். 3 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, இன்னும் 1 வாரம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஏன்னா அதிகபட்சம் 1 மாசம் ஃபாலோ பண்ண நினைப்பாங்க, அடுத்து விட்டு அடிச்சிருவாங்க. இது கண்டினியூஸா நான் பார்த்துருக்கேன். இங்க மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இது பார்க்குறேன். சிஸ்டம் ப்ராசஸ் வந்து அது வந்து இப்போ அதுக்காக நமக்காக பண்றோம் அப்படின்றது வந்து யாரும் நினைக்கிறது இல்லை. விஷயம் ஓகே, வேற எதுவும் ஷேரிங்ஸ் இல்லைன்னா லெசன் போகலாம்.
Start ஓகே பண்ணலாமா? இது ஷியாமலா ரைட். ஆ இப்ப என் டீம்ல வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாசம் வந்து 6 பேர வந்து நம்ப நம்மளுக்கு கீழ கொண்டு வரணும். அந்த 6 பேரும் அவங்கவங்க ஒவ்வொருத்தரும் 6 பேர கொண்டு வரணும். இப்படி அந்த இத ப்ராசஸ் பண்ணணும். அதே சமயம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாசமும் 300 பாயிண்ட்ஸ் பண்ணணும். 300 பாயிண்ட்ஸ்க்கு வந்து 10,000 பீஸ் எல்லாம் கால்குலேஷன் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து நடைமுறையில இது சாத்தியமா? ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தராலயும் இந்த 300 பிவிங்கிறது பண்ண முடியுமா? அப்படிங்கிறத பத்தி அவங்க பிளான்னு எதுவுமே சொல்லாம, இந்த சிஸ்டம ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு அது கொஞ்சம் அது ஒரு கன்சர்ன் இருந்தது. பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இதுக்கு பேரு சிஸ்டம் இல்லம்மா, இதுக்கு பேரு வந்து டார்கெட். சிஸ்டம் ப்ராசஸ் வேற, டார்கெட் கோல் வேற. அவங்க கோலை வந்து சிஸ்டம் ப்ராசஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பேரு சிஸ்டம் ப்ராசஸ் இல்ல, அது பேரு கோல். ஓகே மாஸ்டர். புவனேஸ்வரி சொல்லலாம். சார் குட் மார்னிங். ஸோ ஆக்சுவலாக சிஸ்டம் அப்படிங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் டீமை வந்து எல்லாரும் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி ஒன்றா வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவ்ல சின்ன சின்ன விஷயங்களை ஒன்றா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஈவன் நம்ம ஒர்க் பண்ணுறதுலேருந்து இப்போ மானிட்டர் பண்ணுறது, நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டே பை டே மானிட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்சிஸ்டன்சி அந்த ஒர்க்கில் எங்கே மிஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கோல்ஸை வந்து நம்ம சிஸ்டமாக கொண்டு வரும்போது தான். அப்போ அந்த கோல்ஸை ரீச் பண்ணுற ப்ராசஸை நம்ம சிஸ்டமாக சின்ன சின்னதாக கொண்டு போகும்போது அது ரொம்ப லாங் டைமுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். கார்த்திகேயன் சார் பண்ணலாம். சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் வந்து நிறைய இடத்துல நான் சிஸ்டம் இருக்கும், ஆனால் அந்த ப்ராசஸ் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு புக்கு விங்ஸ் ஆஃப் ஃபயர் அந்த இது படிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் அவங்க எப்படி ஃபாலோ அவர் எப்படி ஃபாலோ பண்ணாரு அப்படின்ற அந்த விஷயத்தை போட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு சிஸ்டம் போடுறோம்னா அந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு பிளைண்டா சொன்னா யாருக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. அது ஏன் ஃபாலோ பண்ணணும்ன்ற அந்த ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஒரு ஐயா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, அவர் நார்மலாவே வந்து அவங்க இது ரிசர்ச் இதுல நடந்து போகும்போது அந்த ஸ்வீப்பிங் பண்றவங்க, டாய்லெட் கிளீன் பண்றவங்க, இந்த மாதிரி அவங்கள வந்து டக்குன்னு போய் பார்த்து இங்க என்ன நடக்குது, என்ன ரிசர்ச் நடக்குது தெரியுமா, என்ன ப்ராஜெக்ட் நடக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாராம். அவர் கேட்கும்போது அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட், ஒண்ணுமே சொல்லாம வந்துருவாங்க. இல்ல அப்படி சப்போஸ் அவங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது என்ன நடக்குதுன்றத அவங்களுக்கு கிளியரா புரிய வச்சு அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாராம். இது ஏன் நான் பண்றேன் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களோட ரிசர்ச் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இது. அதுல வந்து ஏதோ ஒரு போஸ்ட் எல்லாம் வருது, அந்த மாதிரி ஏதோ ஒரு பார்சல் வருது, அந்த மாதிரி பார்சல் ரிலேட்டடா ஏதாவது வருதுன்னா கூட அது வந்து கீழே சின்ன விஷயத்துல யாரோ மைனரா கீழே இருக்கிறவங்க பண்ற ஒரு சின்ன தப்பு அவங்க அந்த டைம் டிலே அந்த இதெல்லாம் வந்து அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு அந்த மாதிரி இப்ப சார் சொன்னாரு இல்லைங்களா, அந்த ஒரு பல்ப் எரியல, அது சின்ன விஷயம் தான், ஆனா அதுக்கு ஒரு பெரிய கிராஷ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பார்சல் வருது, ஏதோ ஒன்று வருது, அதோட இம்பார்ட்டன்ஸ் இது என்ன ப்ராஜெக்ட் எதுக்காக பண்றாங்கன்னு தெரியாத பண்ற ஒரு மிஸ்டேக்னால ப்ராஜெக்டோட இது அஃபெக்ட் ஆகுன்றதுனால அந்த அவேர்னஸ் இருக்கணுன்றதுனால அவர் வந்து சார் வந்து அதோட இதை வந்து எல்லாருக்கும் தெரியணுன்ற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த டெட்லைன் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணுன்றதுனாலதான் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நான் படித்தேன். இந்த மாதிரி எல்லா கம்பெனிலும் ஃபாலோ பண்றது இல்லை. ஈவன் நான் ஒர்க் பண்ணிருந்த கம்பெனில கூட அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் வந்து எழுதி எல்லாம் பேப்பர் ஒர்க் மாதிரி இருக்கும், எல்லாரும் படிங்க 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 தான் சொல்லுவாங்களே தவிர எல்லாம் வாங்கி பேக்கெட்ல தான் வைப்பாங்களே தவிர அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாதனால அதோட ப்ராசஸ் நடக்கிறது. இந்த ஃபெயிலியர் தான் நிறைய இடத்துல நடக்குதுன்றது என்னோட கருத்து. ரொம்ப கரெக்ட். இப்ப சொல்ல வந்ததான் நான் அடுத்து சொல்ல வந்திருந்தேன், அது கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. ஏன் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் ஒண்ணு தெரியாது. ரெண்டாவது இதுதானே பண்ணிக்கிடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். சார் வந்து இங்க ஒரு ஒரு விஷயமும் பண்ணும்போது கலைவாணி சார் பண்ணலாம். நெக்ஸ்ட் சத்தியமூர்த்தி ரெடியா இருக்கான். அதாவது சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ நம்ம எம்எம்ஜியில் எடுத்தோம்னா கரெக்டா 7 மணிக்கு எல்லாரும் கரெக்டா இருக்கணும்னா எல்லாரும் இருக்கும்ல, இது எல்லாருமே ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி சிஸ்டம்ங்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரே போல அச்சில வார்த்தை மாதிரி ஒரே டிராவல்ல வந்து எல்லாரும் வளர்ச்சி அடைவதற்கு உண்டான
ஒரு பாதை. ஆனா ஒரு சில லீடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சிஸ்டம்னு ஒண்ணு உருவாக்குவாங்க. அதுல ஏதாவது அவங்களுக்கு பாதிக்கக்கூடிய அளவுல இருந்தது அப்படின்னா, அந்த சிஸ்டத்த அவங்க எப்படினாலும் மாத்தி அமைச்சுப்பாங்க. அவங்க வைக்கிறதா சிஸ்டம் அந்த மாரி எல்லாம் வந்து வெளியில சொல்லுவாங்க. அது ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கும். எஸ், ரொம்ப கரெக்ட். சத்யமூர்த்தி சார் பண்ணலாம். சிஸ்டம் ப்ராசஸ் வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஒரு கிரியேட் பண்றது வந்து ஒரு நன்மைக்காக தான் வந்து மற்றவங்களுக்கு பெனிஃபிட். ஒவ்வொரு தவறுதல்ல இருந்து அந்த சிஸ்டமே உருவாகுது. ஆனா சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க வந்து ஒரு ஒரு டீம் தான் பண்ணுவாங்க. அந்த டீம் வந்து அந்த சிஸ்டத்தை எப்படி சொல்லி தராங்க, மற்றவங்களுக்கு கன்வே பண்றாங்க. ஏன்னா சாதாரண மக்கள் இருப்பாங்க, புரிஞ்ச மக்கள் இருப்பாங்க, புரியாத மக்கள் இருப்பாங்க. இப்போ நான் ஒரு எம்என்சி கம்பெனி போகும்போது அவங்க ஒர்க் பண்ண முடியல. அந்த இடத்துல அவங்க போற அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றது, அந்த சிஸ்டத்தால அவங்க ஒர்க் பண்ண முடியல. அது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பிஹேவியர் வந்து இட்ஸ் நாட் குட். ஏன்னா அவங்க வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படி தவறு பண்ணுவாங்க, அது சரி பண்றது தான் அவங்களே தவிர அவங்களே சிஸ்டத்துல ஒரு மெக்கானிசம் மாதிரி இருக்காங்க. இது வந்து முக்கியமா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க தான் மெயினா ஆப்ஜெக்டா நம்ம. சூப்பர். ஸோ இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இப்போ நான் பண்ற கம்பெனில வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு பையன் வந்து டக்குன்னு வேலையை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஒர்க்கை பண்றதுக்கு அந்த டயத்துல யாருமே இல்லை. அது யார் பண்ணணும், அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு என்ன நாலேஜ் அப்படிங்கிறதே தெரியல. இந்த மாதிரி பெரிய ஒர்க்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம சின்ன ஒர்க் இருக்கும், ஒரு டீம் மீட்டிங்கு, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க அந்த பெரிய விஷயத்த போட்டே விட்டாங்க. இது நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். அறிவுலகன் சார் பண்ணலாம். அதாவது சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இல்லாம இருக்கும்போது எப்படின்னா, கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இருப்ப சூப்பர்வைசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லீவ் போடுவாங்க, இல்லை சினிமா போயிடுவாங்க. சரி அவர் பார்க்கட்டும் நமக்குன்னு அப்படின்னு சொல்லி வேணும்னு போயிடுவாங்க. 10 மணிக்கு வருவான், அவர் இருக்கப்போம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். சரி நீங்க எப்படி பண்றீங்களா, ஓகே நீங்க இல்லாம இங்க மிஷின் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதுக்கும் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் என்ன அப்போ நோட்ல வந்து ஃபாலோ பண்ணும். போர்டெல்லாம் கிடையாது, நோட்ல ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நான் வெளியில போயிட்டேன். அந்த நெக்ஸ்ட் சூப்பர்வைசர் வர்றதுல மறுநாள் பார்த்தோம், சார் எங்க வேலைக்கே கை வச்சிருக்கீங்க போல தெரியுது. நான் வந்து சொன்னேன், நீங்க எல்லாம் நான் மிஷின் ஓடாது அப்படின்னு. நீங்க இருந்தாலும் ஓடும் இல்லைனாலும் ஓடும் அப்படின்னா. அப்ப எனக்கு ஸ்டார்டிங் அந்த டைம்ல மேரேஜ் இருந்துச்சு. அப்ப மேரேஜ் இருக்கும்போது 4 நாள் லீவு. 4 நாள் லீவுக்கு எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டேன். நான் வர்றது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் முடியல, அது கண்டினியூஸா ஓடி இருந்துச்சு, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. மாசம் சொல்றது அந்த மாதிரி சிஸ்டம் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இல்லாத போதும் அது ஓடணும், ரன்னிங் இருக்கணும். நான் என்ன மாதிரி அது இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அந்த சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ. ஓகே, ரஞ்சித் சார் பண்ணலாம். இது என்னோட ஆஃபீஸில் வந்து சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, ஏதாவது டேட்டா வந்து புதுசாக சொல்லுவாங்க இந்த மாதத்துக்கு எடுத்து வைங்க அப்படின்னு. நான் இதை வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்த மாதத்துக்கு ரெகுலராக கேட்கும்போது அதுக்கான பேக்கப் எடுத்து வச்சுட்டு மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த வேலையெல்லாம் பார்க்க வச்சுடுவேன். இல்லை டெய்லி ஷெடியூலா 30 நாளுக்கான ரிப்போர்ட்டை டெய்லி ரிப்போர்ட்டை நான் போட்டு எடுத்து வச்சு ஃபாலோ பண்ணிட்டு அது மந்த் எண்ட் வரும்போது கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். அவங்க எப்போ கேட்குறாங்களோ ஆன் டைம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது வேலை ஈஸியாக நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சரிங்க இல்லைன்னா லெசன் போகலாம். எங்க எந்த பிரச்சனைனா அந்த பிரச்சனை எப்படி கவனிக்கணும் அப்படின்னு பண்ணாம வேற எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பெயின் பிக்சரை விட்டுருவாங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குமா? ஒவ்வொரு லீடர்ஸும் ஒரு டீமும் ஒரு எம்ப்ளாயிஸும் இப்போ எந்த இடத்துல எது முக்கியம் அப்படிங்கிற பக்குவமும் காமன் சென்ஸும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எல்லாருக்கும் இருக்கா? இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சு எல்லாருக்கும் இப்படி ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி 39 கம்பெனிஸ் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏன் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்களோட எல்லா பிஸ்னஸ் மாடல் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க, காம்ப்ளிகேட்டட் இல்லை. பிஸ்னஸ் எம்பிஎஸ் அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வச்சு அவங்களுக்கு தான் அவார்டு கொடுக்க பார்க்காங்க. பட் ஜெயிச்சது எல்லாம் யார் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக காமன் சென்ஸோட சிம்பிள் ஸ்டெப்ஸ் யாரை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணி அதை பண்ணுறதை விட நமக்கு என்ன தேவை என்ன முக்கியம் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம். சிலவங்க வந்து வெறும் பிஸ்னஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி வெறும் பணம் அள்ளி போடுறதுல குறியாக இருப்பாங்க. இப்போ அதில் ஃபோக்கஸ் பண்ணுவான். அல்லது வந்தவங்கள வேல்யூ கொடுக்கணும், அவங்க வந்து இந்த டயத்தில் வேல்யூ இல்லாமல் தப்பாயிரும் அதான். அல்லது இருக்கவங்க வச்சு ஓப்பி ஏற்றிக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு பணமே வராமல் சர்வீஸ் கொடுக்கணும்னு அங்கே போயிடுவாங்க அதான்.
ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாக்டா எதுல ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறது அந்த சொல்லலாம். நம்ம பிசினஸ்ல ஒரே ஒரு ஆளை வச்சு அவருக்கே எல்லா நாலேஜையும் கொடுத்து அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோமா? இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லலாங்களா கோச்? அது இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட். இப்போ ஒருத்தவரை வச்சே ஓட்டிக்கிட்டு இவருக்கே நாலேஜ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மற்ற யாரையும் பார்க்கறது இல்ல. அந்த மாதிரி நம்ம பிசினஸ்ல யாரையும் பார்த்துருக்கோமா? நம்ம இத மாதிரி பண்றோமா? யாராவது ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். அந்த ஒருத்தர் திடீர்னு காணாம போயிருவாரு. அப்புறம் திரும்ப எங்கேயாவது ஆள் தேடி பிடிச்சி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். கார்த்திக் இந்த பாயிண்ட் கரெக்டா? கரெக்ட். இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் புவனேஸ்வரி ஷேர் பண்ணலாம். எஸ். இது வந்து நான் பண்ண மிஸ்டேக். நான் பண்ண ஒரு தப்பு தான் அது கண்டிப்பா. அதாவது ஒருத்தவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பெஸ்ட்டா பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டு அந்த ஒரு விஷயத்த அதை கூட சேர்த்து இன்னொரு 4 பேத்துக்கு சொல்லி கொடுக்காம அந்த ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்றதுனால ரொம்ப வந்து டீம் வந்து அடி வாங்கும் அப்படிங்கறத நான் வந்து ரியலைஸ் பண்றேன். கண்டிப்பா அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கொடுக்குற எஃபர்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த சைட்ல இருந்து வரும் அப்படிங்கறத நம்ம நம்பக்கூடாது. அது வராது. நம்ம தான் அந்த இடத்துல இருந்து 4 1 2 1 ஃபோக்கஸ் பண்ணாம 4 5 அப்படின்னு ரெடி பண்ணும்போது அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் ஆகும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த தப்பு நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணலாம்? நான் இத மாதிரி ஒரு நிர்வாகத்துல இங்க பார்த்தேன். ஒரு 7 8 பேர் ஒர்க் பண்றாங்க. ஆனா ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அத ஒன்ன மட்டும் வச்சு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சு சொல்லி கொடுத்து அது மாதிரி மத்தவங்கள யாரையும் கவனிக்கல. இதனால அங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது. அவங்க எல்லாம் மத்த ஒர்க்கர்ஸும் அதை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒருத்தரை மட்டும் நம்பி இருந்தாங்கல்ல அவங்களும் கடைசியில நிறைய அந்த ஒரு விஷயத்த மிஸ்யூஸ் பண்ணி நிறைய ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சு பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை உணர்ந்தாங்க. ஒருத்தரை மட்டுமே நம்ம பார்த்தோமே அப்படிங்கறத. இதை நான் பார்த்திருக்கேன். தமிழா ரவி ஷேர் பண்ணலாம். இதுல வந்து என்னோட டீம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட லீடர் ஒருத்தவங்க வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் பத்தி நல்லா ஒவ்வொரு சப்ளிமெண்ட்ஸ் பத்தியும் டெப்தா வந்து அதுல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த ட்ரைனிங் மாதிரி பண்ணுவாங்க. ட்ரைனிங் இல்லை, அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி சிஸ்டர் இதை வந்து நீங்கள் இன்னும் ஒரு 4 பேருக்கு தனியாக செப்பரேட்டாக கொஞ்சம் பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா சப்போஸ் உங்களால் இது பண்ண முடியலன்னா அவங்க பண்ணுவாங்க. இது இது எப்படி கற்றுக்கிறது, இது எங்கே கற்றுக்கிறதுன்றத சொன்னால் ஒரு 10 பேர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தமாக இல்லவே இல்லை, டீம்லேயே இல்லை அவங்க. ஸோ இப்போ யாராலையும் வந்து அந்த நாலேஜ் வந்து எங்க போய் எடுத்துக்கிறதுனே தெரியாம ஒரு சூழ்நிலையில அப்படியே இருக்கு. டீம்ல 100 150 200 பேர் இருக்காங்க. ஆனா யாருக்கும் வந்து சரியான நாலேஜ் அவங்க சொல்லி இது பண்ணல, ட்ரெயின் பண்ணாம விட்டுட்டாங்க. அதனால இப்ப டீமே இல்லாம போயிடுச்சு. சௌந்தர்யா ஷேர் பண்ணலாம். சார் நானும் வந்து இந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்களுக்கே வந்து நம்ம சொல்லி கொடுத்து பட் ஆனா திடீர்னு அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. அதை நம்பி நம்ம உட்காந்துருப்போம். பட் அதை விட்டுட்டு ஒருத்தவங்க மட்டுமே சொல்லாம ஒரு 4 பேர் சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தப்பு ரியலைஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். அந்த தப்புமே வந்து பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் பண்ணல. ஏன்னா ஒரு வாட்டி அனுபவப்பட்டுட்டேன். ஒரு விஷயம் ஒருத்தவங்க மட்டும் சொல்லிக் கொடுக்க கூடாது. ஒரு குரூப்புக்கே நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 2வது நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரிதான் மைண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து வச்சேன் சார். ஓகே, துர்காதேவி சொல்லலாம். எஸ் சார், குட் மார்னிங். ஆக்சுவலி ஒரு லீடர்ஸுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா நிறைய லீடர்ஸை உருவாக்குறது தான் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம டீம்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கும். இப்போ ஒரு டீம்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கும். அதை வந்து அந்த லீடர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி அவங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்து ஸோ அந்த நாலேஜ்லாம் அவங்க கொடுத்தாங்க. இப்போ நம்ம எம்எம்ஜி சிஸ்டம் மாதிரியே ஸோ நிறைய வந்து இண்டிவிஜுவல் டேலண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஒருத்தரை நம்பி நம்ம இருக்காம ஒவ்வொருத்தருக்கும் என்ன டேலண்ட் இருக்கோ அதை புரிஞ்சு அவங்களுக்கு அதை செப்பரேட் பண்ணி கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணி விட்டு ஸோ டீமே வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு, ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ இதை நான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, மாஸ்டர் ஷேர் பண்ணுங்க.
இப்போ இன்னைக்கு பேசிட்டு இருக்க விஷயத்த எம்எம்ஜில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு. எம்எம்ஜில யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, எந்த கவலையும் இல்லாம இன்னைக்கு ட்ரைனிங் ஓடிட்டு இருக்கு. சரியா? அது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா இருக்கட்டும், எவ்வளவு வருஷம் உள்ள ஆளா இருக்கட்டும், இது எல்லாம் காரணத்துக்கு யாரு? இது எப்படி இது நடந்துச்சு? முழுக்க முழுக்க சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். கண்டிப்பா யாராவது ஒருத்தர் நம்பி இருக்க கூடாது, 4 பேர் பின்னாடி இருக்கணும், பின்னாடி சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு. ஸோ யார் எங்க என்ன பண்ணாலும் சரி, மொத்த டீமே போனாலும் சரி, ஒரு கவலை கிடையாது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு கவலை இல்லை, அடுத்த ரன் ஆகும். சிஸ்டம் அண்ட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணதுல இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும். எப்பவும் இதுல கவனமா இருங்க. இப்போ நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிவு பண்ணது என்னன்னா, எப்படி எம்எம்ஜி டீம் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தம், அப்படி இனி சுத்தக்கூடாது. ஒரு 2 பேர் இருப்பாங்க, 2 பேர் தான் போவாங்க. எம்எம்ஜி டீம்ல பாதி பேர் இருக்கணும். திடீர்னு ஏதாவது ஆச்சு அப்படின்னா எம்எம்ஜில பாதி டீம் இருப்பாங்கல்ல, நான் அந்த அளவு கூட யோசிப்போம். எல்லாரும் ஒன்னா ஒரே கார்ல போக கூடாது, எல்லாரும் ஒன்னா டிராவல் பண்ணக்கூடாது, பாதி பேர் தனித்தனியா தான் போகணும். அப்படிலாம் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். அந்த அளவு நீங்க உங்க கம்பெனில உங்க டீம்ல அந்த சிஸ்டம் ப்ராசஸ் போது எங்க எந்த ஆபத்து நடந்தாலும் சரி, யாராவது ஒரு தனி நபர் 2-3 பேர் சேர்ந்து ஏதாவது பண்ணாலும் சரி, நம்மள ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது. இது சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணாலும் சரி அடுத்தவங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். இது எங்க சிஸ்டம் ப்ராசஸ். நான் சொல்லும்போது சொல்லலாம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் விட முடியாது. எனக்கு வேணும், பின்னாடி பேக்கப்க்கு ஆட்கள் வேணும், ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா இருந்தோம் அப்படின்னா நம்ம டீம் என்னைக்கு யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. ஓகே, முருகேசன் சார் பண்ணலாம். எஸ், நான் எங்க வீட்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, யாரும் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றேன். நீங்க இண்டிவிஜுவலா எல்லாத்தையுமே வந்து இயங்குற மாதிரி நீங்க ட்ரெயின் அப் ஆயிடணும் அப்படின்னு. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. புருஷன் பொண்டாட்டியோ, பொண்டாட்டி புருஷனையோ, அப்பா மகனையோ, அப்பா மகளையோ, அப்பா அம்மாவையோ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இண்டிவிஜுவலா நீங்க எல்லாத்துக்குமே ட்ரெயின் ஆயிருங்க அப்படின்னு இப்ப இருந்தே சொல்லி வச்சுட்டு அதுக்கு தகுந்த அவங்க ட்ரெயின் அப் ஆகிட்டே இருக்காங்க. தேங்க்யூ சார். இன்னைக்கு நடந்த செஷன்ல என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கோச்சஸ்க்கு ஆடியோ போடலாம். நம்மளுக்கு கரெக்டா 1 நிமிஷம் இருக்குது. வேற எதுவும் ஷேரிங் இருந்தா ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா கல்ச்சர் ரீட் பண்ணலாம். சத்தியமூர்த்தி ஷேர் பண்ணலாம். இதே மாஸ்டர் சொன்ன மாதிரி தான் சார். எங்க இதுலயும் சர்வீஸ் வந்து மெயின் ஆப்ஜெக்ட் எங்க ரோல்ல. சர்வீஸ் வந்து ஒரே ஆள் நம்ம அனுப்பக்கூடாது. சர்வீஸ்ன்றது வந்து எப்போ வரும், எப்போ இஷ்யூ வரும்னே தெரியாது. இருக்கிற எல்லா டீமும் வந்து சர்வீஸ் அட்டன் பண்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற பாயிண்ட் என்ன சார்? 7.40 ஜிகே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு சிஸ்டம் ப்ராசஸ் படிச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணலாமா? இன்னைக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு அடுத்த செஷன் வரும்போது நான் கண்டினியூஸா இதை வந்து ஃபாலோ பண்ணினேன், இது நடந்திருக்கு அப்படின்னு ஃபீட்பேக் கொடுக்கலாமா? ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஆஃபீஸ்க்கு போறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதா இருக்கட்டும், ஒரு ப்ராஸ்பெக்டை மீட் பண்றதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று ரெடி பண்ணலாம். அடுத்த டைம் அடுத்த செஷன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஓவர். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு உங்க கோச்சஸ்க்கு உங்களுக்கு லிங்க் அனுப்புனவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த செஷன் உங்க லைஃப்ல எப்படிலாம் யூஸ் ஆகுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு திரும்ப அனுப்புவாங்க. இது வந்தாலும் ஒண்ணுதான், வரட்டாலும் ஒண்ணுதான் அப்படி லிஸ்ட் வச்சுட்டா உங்களுக்கு லீட்ஸ் வர்றது கஷ்டம். பண்ணுங்க. ஸோ ஜிகே சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்க. ஏதாவது இருக்கட்டும், வீட்டில் சமையல் அறையில இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், எங்கனாலும் சரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு உங்க கோச்சஸ்க்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே, கல்ச்சர் போயிடலாமா? இன்னைக்கு 8 மணிக்கு அப்ஜெக்ஷன் மாரத்தான் ப்ராக்டிஸ் இருக்கு. நாளைக்கு காலையில 7 மணிக்கு கோச் செஷன், 2 மணிக்கு கப்பல் கோர்ஸ் ப்ரீ செஷன் இருக்கு. இன்னைக்குள்ள கல்ச்சர் பாயிண்ட் 199. ஓகே, எப்பவும் நம்ம வந்து ஒரே விஷயத்த நம்பி இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கணும், சாய்ஸ் இருக்கணும், அதுக்கு ரெடியாக இருக்கணும். நாளைக்கு அவங்க எப்பவும் மாறலாம், சேஞ்ச் ஆகலாம், வேண்டாம்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆள் ஓகே சொன்னாலும் ஓகே சொல்லாட்டாலும் போகிறதுக்கு முன்னாடி எதுக்குனாலும் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட 3 ஃபோன் நம்பர் இருக்குது, 3 ஒரே கம்பெனிக்குள்ளது வைக்கக்கூடாது. ஏர்டெல்னா ஏர்டெல், வோடஃபோன்னா வோடஃபோன், இப்படி 3 ஒன்றா வைக்கக்கூடாது. 3 தனித்தனியாக வைக்கணும். மேபி ஒன்றா வைக்கலாம், கண்டிப்பாக ஒன்றா வைக்கக்கூடாது. இடையில அவன் ஃபோன் பண்ணி 2 நம்பர் இருக்குல்ல, 3 நம்பரும் எனக்கே மாற்றிருங்க, ஃபுல் ஃபேமிலி எனக்கே மாற்றிருங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னைக்கு வந்துச்சுன்னா 5 பேர் ஃபோனும் பந்தாயிரும். அவன் என்ன பண்ணாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம 5 பேர் ஃபோனும் பந்தாயிரும். அவசரத்துக்கு கூட யாருக்கும் ஃபோன் எடுத்து பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஒன்று வைக்கணும். ஒரே ஒருத்தர்கிட்ட வீட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும், இல்லை இன்னும் 10 வீடு கேட்டு வைக்கணும். ஒரே ஒரு கடையில் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 10 கடையில் பார்த்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். திடீர்னு அவர் சரியா இருக்காரா இல்லையா இந்த செக் பண்ண உதவும். திடீர்னு அவர் கூட்டிட்டு போயிட்டாருன்னா எங்கே போகணும்னு தெரியாமல் இருக்கலாம். என்னென்ன பொருள் வாங்கினாலும் சரி, என்னென்ன பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் சரி, மெயிலில் போட்டு வைக்கிறது, ஹார்ட் டிரைவ்ல போட்டு வைக்கிறது, இன்டர்நெட்ல டிரைவ்ல போட்டு வைக்கிறது. ஒரு இடத்துல போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தா இவன் கூப்பிடுவான்னு இருக்கக்கூடாது. 10 வேலை கையில் வச்சிருக்கணும். ஒரு பேங்க்ல மட்டும் லோன் அப்ளை பண்ணக்கூடாது, 10 பேங்க்ல லோன் அப்ளை பண்ணணும். ஆனால் சிவில் ஸ்கோர் குறையாம பார்த்துக்கணும்.
வீட்டில் சாப்பாடு கெட்டு போச்சுன்னா உள்ளுக்குள்ள அவசரத்துக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சுக்கணும். ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒன்றை நம்பி இருப்பானா திடீர்னு கிழிஞ்சு போயிடுச்சு சகதி ஆகிட்டு ஏதாவதுனா வேற இருக்கணும். ஒரே ஒரு ஃப்ரெண்டு காலம் ஃபுல்லாக வச்சுட்டு இருப்போம், திடீர்னு அந்த ஃப்ரெண்டு பண்ணிட்டான் வச்சுட்டானா எதுவும் நடந்து போச்சு எதுவும் மாறிட்டு இதாச்சுன்னா வாழ்க்கையை தொலைச்சிருவோம். ஒன்று நம்பி இருந்தோம் அப்படின்னு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் அம்மா அப்பா வரும்போது இதெல்லாம் ஒன்று இருக்கு. எஸ் ஒன்று தான். அட்டாச்மெண்ட்டாகவும் இருங்க, அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருங்க. நாளைக்கு எந்த விஷயமும் யாரோட விஷயமும் உங்களுக்கு பெரிய மனக்கசப்பையும் உங்களோட கான்ஃபிடென்ஸை இழக்க வச்சிடாம பாதிச்சிடாம பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ்னாலும் ஒரே எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ், ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸ், ஜிம், யோகா, வாக்கிங் என்னெல்லாம் உண்டோ எல்லா வகையான எக்ஸசைஸும் பண்ணுங்க. சைக்கிளிங், த்ரெட்மில்ல போகிறதோ, வெளியே வாக்கிங் போகிறதோ, ஜாக்கிங் போகிறதோ, மலையில நடக்கிறது, ரோட்ல நடக்கிறது, கார்டன்ல நடக்கிறது, புல்லுல நடக்கிறது. டன். ஆல் டேக் கேர். பாபாய். லவ் யூ. இந்த செஷன் பத்தின ஃபீட்பேக் அப்படியே கொடுங்க. டேக் கேர். பாபாய்.